கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அருமையான தருணத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் வாஞ்சியோடு வரும்படியாக தேவன் நமக்கு இரக்கமும் கிருபையும் காட்டினபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதவசனம் தியான பகுதியாக வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முக்கியமான பகுதி இன்றைக்கு இருதயம் எல்லாவற்றிலும் மேலானது. இருதயம் இருதயமானது எல்லாவற்றிலும் ஒரு மனிதனுடைய படைப்பில் ரொம்ப முக்கியமானது இருதயம். இருதயம் தான் ரொம்ப முக்கியமான பகுதி. அல்லேலூயா, ரொம்ப முக்கியமானது இருதயம். அதனால தான் இருதயத்தை பற்றி அவர் இம்பார்ட்டனாக சொல்கிறார். இம்பார்ட்டன், முக்கியத்துவம். எல்லாவற்றையும் பார்க்கலாம், கண்கள், மூக்கு, வாய், எல்லாவற்றையும். ஏன்னா இருதயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருதயத்தில் தான் எல்லாமே நினைக்கிறோம். ஒரு நல்லது இருதயத்தில் என்ன தோணுதோ அதன்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், நடக்கிறாங்க. போகணும்னா நினைவுகள் இருதயத்தில் யோசித்து தான், நீ நினச்சி தான் இருதயத்தில் என்ன செய்கிறோம், அதை வெளிப்படுத்தணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் வாசிங்க. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய். எல்லாவற்றையும் பார்க்க எரேமியா தீர்க்கதரிசி 17:9 சொல்றாரு. எல்லாவற்றையும் பார்க்கணும். எப்படி வருமா பாயிண்ட் வாசிங்க. எல்லாவற்றையும் பார்க்கணும். அது என்ன? எல்லாவற்றையும் மனிதனுடைய ஐம்புலங்கள். இந்த மனிதனுடைய சரீரத்தில் முக்கியமானது ஐம்புலங்கள். எல்லாருக்கும் தெரியும். ஐம்புலங்கள்னா கண், மூக்கு, காது, வாய் அப்படின்னு ஐம்புலங்களை பற்றி. அதில் முக்கியமானது தான் இருதயம். எல்லாவற்றையும் அந்த ஐம்புலங்களிலும் மனிதனுடைய அவயங்களிலே எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயம் முக்கியமானது. இருதயம் எல்லாவற்றையும் மேலானது, ரொம்ப முக்கியமானது. வேதத்தில் நான் பார்க்கிறோம். இருதயத்தின் நினைவினால் என்ன செய்யுமா? வாய் உன் இருதயத்தின் நிறைவினால் இருதயத்தின் நிறைவு. உன் இருதயத்தில் எது நிறைஞ்சி இருக்கிறதோ அதை தான் பேசும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்ம இருதயத்தில் என்ன நிறைந்து இருக்கிறதோ, எது இருக்கிறதோ அதுதான் பேசும். இப்போ நான் பசங்களுக்கு ஆலோசனை சொன்னேன். காலையிலேருந்து பள்ளிக்கூடத்தில் என்ன செய்யலாம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுகிறான். பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க. நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரே இடத்துல உட்காரணும், வரிசையாக உட்காரணும். அது ரொம்ப உண்மையாலுமே அது ஒரு பெரிய கண்ட்ரோல் தாங்க. எல்லாம் ஒரு 40 பிள்ளைங்க இருக்கும் ஒரு கிளாஸில். அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட அளவு தொலைவு கூட இருக்காது. நெருங்கி தான் உட்காரணும். பக்கத்தில் உட்காரணும், ஆனால் பேசக்கூடாது. அப்போ எவ்வளோ ஒரு ஒழுக்கம், எவ்வளோ ஒரு அந்த கண்ட்ரோல், அதை தானாக வருது. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் மிஸ் அடிப்பாங்க, டீச்சர் அடிப்பாங்க. டிசிப்ளின், ஒழுக்கம். என்னதாங்க? என்ன கரெக்டாக ஒழுக்கம். அங்கே என்ன செய்யணும், பாடம் நடத்தும் போது பாடத்தை கவனிக்கணும். அப்போ அந்த இருதயத்தில் அவங்களுக்கு ஒரு நிறைவு, அது மனசில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். ஐயோ, பள்ளிக்கூடத்தில் போனால் தப்பு போட அடிப்பாங்க, சேட்டை பண்ணக்கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசக்கூடாது. அந்த ஒழுக்கம் அந்த இருதயத்தில் நிறைந்திருக்கும். அவன் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அவன் மனசெல்லாம் என்ன செய்திருக்கான், போனோம், பாடத்தை கவனிக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, அமைதியாக குத்த வச்சு ஒரே இடமா. அது ரொம்ப கஷ்டம்தான். இருக்கிறோம். நாங்களும் பள்ளிக்கூடத்தில் படித்து தானே வந்திருக்கிறோம். ரொம்ப கஷ்டமானது. இந்த பள்ளிக்கூடத்தின் அனுபவம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும்னா படிக்கணும். அதில் முக்கியத்துவம்னா
படிப்பு, அந்த படிப்புக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு அர்ப்பணிப்பு தான், தியாகம் கூட சொல்லலாம். தன்னையே அர்ப்பணித்து முழுசாக தன்னை மாற்றிக்கிறாங்க. ஒழுக்கத்தை கற்றுக்கிறாங்க, ஒழுக்கத்தை கொண்டு வந்துடுறாங்க. இப்படி தான் வாழணும், வானா வாழணும், எழுந்துனா எழுதணும், உட்காரணும் உட்காரணும், மனப்பாடம் பண்ணால் படிக்கணும், எழுதணும். இங்கெல்லாம் நான் இப்போது பிரசங்கம் பண்ணாலும் செய்தில்லை, எழுதுதில்லை. என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு ஒரு நோட்டு புக்கை கொடுக்கணும். ஐயா சொல்கிறத எழுது, வசனத்தை எழுது, இப்படி சொல்லணும். அப்போ அந்த இருதயத்தில் தான் வரும். ஒழுக்கம் இருதயத்தில் நிறைந்திருக்கணும். நம்ம இருதயத்தின் நிறைவினால தான் என்ன செய்வோம், நம்ம இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறதோ, ஐயோ இப்போ ஆராதனை முடிஞ்சு இப்போ அவன் இருதயத்தில் பாஸ்டரை பற்றி பிடிக்கலன்னு நினச்சிங்களேன், ஆமாம் இந்த பாஸ்டரை பிடிக்கலாமா, அந்த சர்ச்சில் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்பா கூட போவேன், அங்கே எங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. இங்கே என்னென்னமோ சொல்கிறாரு, கேட்குறாரு. அவங்க இருதயத்தில் எது நிறையுதோ என்ன செய்வாங்க, நாங்கள் வரலம்மா, நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் வேறு எங்கேயாவது போகிறோம். இங்கே ரொம்ப கண்டிப்பாக இருக்குது, இங்கே கண்ட்ரோலாக இருக்குது, ஒழுக்கத்தை விரும்பவும் மாட்டாங்க. இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்குதோ அதுதான் வெளிப்படும். அப்போ நம்மள சொல்லுவோம், இதுதான் கரெக்டு. இப்போ எதுக்காக கார்பரேஷன் பள்ளிக்கூடம் வேணான்றாங்க, அங்கே சில கடமைக்காக விட்டுருவாங்க. கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் கிடைக்குது, எது எக்கெடுக்கட்டு சொல்லி திருந்தா போகுது. கடைசி வரைக்கும் வாத்தியார் டீச்சராக தான் இருப்பாங்க. அங்கே இவன் கலெக்டர் ஆவான், இவன் இன்ஜினியர் ஆவான், டாக்டர் ஆவான், படித்து நல்ல நிலைமைக்கு வருவான். நிமிந்து உட்காரு, இங்கே கவனி. அதுக்கு நமக்கு என்னென்னு விட்டுருவாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸு 1,50,000, ஃபீஸ் 60,000 ஃபீஸ் கட்டினாலும் அவங்க ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, பெற்றோருடைய இருதயத்தில் இது நல்லது இது கெட்டது நிறைஞ்சிருக்கிறது. அது நிறைஞ்சால் தான் வெளியே வரும். என்னது, நிறைஞ்சிருந்தால் தான் வெளியே வரும். அதை போலத்தான் எப்படி நல்ல பள்ளிக்கூடம், நல்ல காலேஜ், நல்ல இடம், நல்ல வேலை இன்னும் தேர்ந்தெடுக்கிறோம்ல, அதை போலத்தான் ஊழியமும் சபையும். இது நல்ல சபை, இங்கே காணிக்கைக்காக பணத்துக்காக ஊழியம் செய்கிறோம், உலகத்துக்காக வாழத்தில்லை, பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்த போனோம்னாக்கா இதுதான் சரியான இடம். இதை சொல்லி கொடுக்கத்த நீ கேட்கணும். அப்போ அது சரியில்லை, அது இஷ்டம் போல் வாழ விடுறாங்கனாக்கா அது சரியான கண்ட்ரோல் இல்லை. சத்தியத்தை சரியான விதத்தில் சொல்லிக் கொடுக்கணும். அது இருதயத்தில் நிறைந்திருக்கணும். அது சரியில்லைன்னு சொன்னால் நம்ம எது சரி எது சரியில்லைன்னு நமக்குள்ள ஒரு பகுத்தறிவு இருக்கணும். இருதயத்தில் எது நிறைஞ்சிருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். அதை நம்ம சரியாக பகுத்தறிந்து கரெக்டாக நம்ம பிள்ளைகளை வழி நடத்தணும். சரியான ஒரு வழி நடத்துதல். சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்ருவானனோ, சத்தியத்தை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. இருதயத்தில் நம் மனசும் மாமிசமும் இருதயம் மன விருப்பம் போல வாழ்வதற்கு எது நிறைந்திருக்குதோ அதை போலவே தன்னை விருப்பம் போல வாழ விட்டுக்கூடாது. பிள்ளைகள் எல்லாம் நம்ம கண்ட்ரோலாய் இது சரியில்லை, இது தப்பு, இது கரெக்ட், இப்படி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும், நீ ஒழுக்கமாக இருக்கணும், நாளைக்கு நீ நல்ல நிலைமையாக வரணும், நீ இப்போ மெயின் பரலோக ராஜ்யம், நீ உலக சாயலில் போயிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம இருதயத்து நிறைவில் நல்லது நிறைஞ்சிருக்குதா கெட்டது நிறைஞ்சிருக்குதா? நல்லது நிறைஞ்சிருந்தால் நல்லதை சொல்லி கொடுத்தா கேட்கணும், கேட்கபடி அவளை கண்ட்ரோல் பண்ணணும், அவளை கண்ட்ரோல் பண்ணி நடத்தி கொண்டு வரணும். ஒரு பெற்றோருடைய கடமையும் நம்ம என்ன நமக்கு நல்ல எண்ணம் இருக்குது, நம்ம பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம நல்லா இருக்கணும், எதிர்காலத்தில் சமுதாயத்தை தலை குனியாத வாழணும்னாக்கா என்ன செய்யணும், பிள்ளைகள் மூலியமாக தான் நமக்கு தலை குனிவும் தலை நிமிர்ந்து நிற்கிறதும் வரும். நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான். நம்மளுடைய இருதயத்தில் நமக்குள்ளே ஒரு நிறைவு இருக்கணும். இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் இருக்கணும், நீ ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடாது. உன் இருதயத்தில் எது நிறைந்திருந்தோ அதுதான் வெளிப்படும். பரவாயில்ல போ, இஷ்டம் போல் என்ன அவனுடைய இருதயத்தில் தவறான எண்ணங்கள் நிறைந்திருந்தால் அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இருதயத்தின் நிறைவு, நம்முடைய இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறது, அசுத்தமாக நிறைந்திருக்கிறதா, கீழ்ப்படியாமல் நிறைந்திருக்கிறதா, மன விருப்பம் போல வாழுகிற எண்ணங்கள் நிறைந்திருக்கிறதா, தேவனை விட்டு விலகக்கூடிய எண்ணங்கள் நிறைந்திருக்கிறதா,
பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறது? இருதயத்தில் நிறைந்திருந்தால் தான் அது வெளிப்படும். சில சமயத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறது, பெற்றோரை எதிர்க்கிறது, ஆலயத்துக்கு வராது போவது, ஞாயிற்றுக்கிழமை தான் வேலைக்கு போவது, ஞாயிற்றுக்கிழமை தான் தேவனை விட்டு தூரமாக போகுது, ஏதாவது செல்ஃபோனும் டிவியும் பார்த்துன்னு இருக்கிறது, நேரத்தை வீணாக்குவது, அப்படி விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்க இருதயத்தில் அப்படி நிறைந்திருந்தால், பாவங்கள் நிறைந்திருந்தால், தேவனை விட்டு பின்வாங்கக்கூடிய எண்ணங்கள் அவங்களுக்குள்ள நிறைந்திருந்தால், அதை நம்ம அகற்றணும், சுத்திகரிக்கணும், சுத்தம் பண்ணணும். கர்த்தருடைய வசனத்தினால தான் சுத்திகரிக்கப்படுவது. அதை கெட்ட எண்ணங்களை அகற்றணும், இருதயத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதை அவங்களை விட்டு வெளியே எடுக்கணும். இல்லாவிட்டால் அந்த பாவத்தின் அடிமைத்தனம் அவங்க பாவத்துக்கு நேராக வழி நடத்தும், தேவனை விட்டு விலக்கிவிடும். சாத்தானுக்கு அடிமை ஆயிடுவான், உலகத்துக்கு அடிமை ஆயிடுவான், பாவத்துக்கு அடிமை ஆயிடுவார்கள். கீழ்ப்படியாமையினால் தேவனுடைய கோபாக்கினி என்று சொல்லப்படுகிறது. கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அவங்களுடைய பாவத்தின் நிறைவே அவங்க இருதயத்தை விட்டு அகற்றாவிட்டால், பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணாவிட்டால், நம்ம குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணாவிட்டால் அவங்க உலகத்தாராய் மாறிடுவாங்க, பாவம் நிறைந்து வாழ்ந்துடுவாங்க. அவங்க மறுபடியும் நாய் வாழ நிமித்த முடியாது, அவங்கள நிமித்த முடியாது, சரிப்படுத்தவே முடியாது. அவங்க விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. இருதயத்தின் நிறைவின்படி அவர்கள் செயல்படும் பொழுது, வெளிப்படுத்தும் பொழுது நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, அதை அங்கீகரிக்கவே கூடாது. அல்லேலூயா. இது தவறு, உன் எண்ணங்கள் தவறு, உன் இருதயத்தின் நிறைவு பாவம் நிறைந்திருக்கிறது, கீழ்ப்படியாமை நிறைந்திருக்கிறது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடி உன் இருதயம் கடினமாக இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினிக்கு தண்டனைக்கு நீ ஆளாகக்கூடாது. ஆண்டவர் உன்னை தண்டிக்கும் பொழுது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினால இருதயத்தின் நிறைவு ஒரு பொல்லாத வழிகளிலே நடத்துகிறதா, இல்லை தேவனுக்கு நேராக பரிசுத்தமாக ஒழுக்கமாக பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிறதா? நம்முடைய இருதயத்தில் என்ன நிறைந்திருக்கிறது? அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறதா? கீழ்ப்படியாமை நிறைந்திருக்கிறதா? கோபம் நிறைந்திருக்கிறதா? எரிச்சல் நிறைந்திருக்கிறதா? பலவிதமான இருதயத்தின் நிறைவுனா கெட்ட வார்த்தைகள் எப்படி பேசுகிறாங்க? அவங்க உள்ள இருதயத்தில் அசுத்தங்கள், அசுத்தமான எண்ணங்கள், அந்த எண்ணம் தான் கெட்ட வார்த்தையாக, தவறான வார்த்தையாக, மோசமான வார்த்தையாக வெளிப்படுகிறது. ஒரு இருதயத்தில் இப்போ ஒருத்தர் போய் பாவம் செய்கிறான், குடிக்க போகிறான், எப்படி அவன் இருதயத்தில் இருக்கிறபடினா அவனுடைய எண்ணத்தில் வரும் உணர்வு. இது குடிக்கணும், கொலை செய்யணும், கொள்ளை அடிக்கணும், திருடணும், பசங்களோட போய் விளையாடணும், சுற்றணும், தாய் தகப்பனை எதிர்க்கணும், அடிக்கணும், இதெல்லாம் இருதயத்தின் நிறைவு. அந்த உள்ள நிறைஞ்சிருக்கிறதுனா தான் வெளியே வெளிப்படுது. பானையில் இல்லாமல் அழைப்பில் வராதுன்னு சொல்லுவோம் பழமொழி. அது பானையில், அந்த இருதயமாகிய பானையில் எல்லாம் எது நிறைந்திருக்கிறது? தேவனுடைய அன்பு நிறைந்திருக்கிறதா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் நிறைந்திருக்கிறதா? பரிசுத்தமான எண்ணம் நிறைந்திருக்கிறதா? பரலோக ராஜ்யத்தை குறித்து என்னென்ன, பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தல் நிறைந்திருக்கிறதா? பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாரே என்ற அந்த உணர்வும் எண்ணமும் நிறைந்திருக்கிறதா? தேவனுடைய அன்பு நிறைந்திருக்கிறதா? நம்ம இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா, இல்லை இருதயம் லேசா இருக்கிறதா? இருதயம், அதனால தான் இருதயம் எப்படிப்பட்டதா? எல்லாவற்றுக்கும் வாசிங்க, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். எல்லாவற்றையும் பார்க்கிலும், எல்லா ஐப்புலங்கள், கண்ணு, மூக்கு, வாய், மனிதனுடைய செயல்களிலே, எல்லாவற்றையும், மனிதனுடைய உறுப்புகளிலே எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயம் தானா. அந்த இருதயம் தான் எப்படிப்பட்டதா? வாசிங்க, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது என்ன உள்ளதா? கிறுக்குள்ளது கிறுக்கு பிடிச்சது. அந்த இருதயத்தில் சில பார்த்தா கிறுக்கு பிடிச்சா கேட்கவும் மாட்டான். நான் ஒரு பையனை நான் மெட்ராஸில் பார்த்தேன், அழகாக இருக்கான், நல்லா இருக்கான். அவனுக்கு ஒரு கிறுக்கு பிடிச்சா போல, அவங்கள தான் பைத்தியம். கிறுக்குள்ள இருதயத்தில் மனசு ஒரு கிறுக்குன்னா என்ன, உண்மையான வேறு என்ன, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பையன். கிறுக்குள்ளதுன்னா கிறுக்கு பிடிச்சிச்சு அவனுக்கு. பாரு, மென்டல் போல பண்ணுறான் பாரு, என்னமோ பேசுகிறான், அவனா தானாக பேசிக்கிறான்,
கீழ்ப்படியாமா பைத்தியம் பிடிச்சவங்கள யாரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏய் அதை அனுப்பிச்சு இல்லைன்னா கதவு சாத்தி நாங்கள் உள்ள விடாம கதை தேவனை மயம் கொண்டாத சரி கவனிப்போம். ஏன்னா இப்போ பைத்தியக்காரங்களை என்ன செய்ய முடியாது, அவனுக்கு சொன்னால் ஏதாவது புரியுமா? மென்டல் பிடிச்சவங்க சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். மென்டல் பிடிச்சவங்க மென்டலாக இருக்காங்க, அவங்க ஏதாவது சொன்ன கேட்பாங்களா? கேட்பாங்களா? ஏய் சட்டையை கிழிச்சிக்காத, ஏய் எப்படி எப்படியா ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரே இடத்துல உட்காந்து. பைத்தியக்காரன் என்ன செய்யப்பட்டான்? எதையாவது நோடிக்க இருப்போம். அப்படிதானே? நம்ம என்ன இல்லை, நம்ம அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணலாம், நம்ம லூஸு பைத்தியம் அப்படிதானே? அப்போ நம்ம பைத்தியம் கிடையாதுல்ல. அப்போ என்ன செய்யணும்? பைத்தியம் என்ன செய்யறது? தலையை இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு சபை ஆராதனை, பின்னாடி இருக்கிற தலையை பிடிச்சி சில பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் பேசுவாங்க, சில ஏதாவது நோண்டுவாங்க, இல்லை சில பைபிளை கூட இருக்கும் பேரா போட்டு. சில பைத்தியங்களை பார்த்துருக்கேன், சில சபையில் பைபிளை பேரா போட்டு இருக்கும். அப்போ அது பைபிள் இல்லையா? அது கிறுக்கலாமா? பைபிள் எவ்வளோ புனிதமானது. ஒரு கார் எரிஞ்சுது, அந்த பைபிள் எரியவே இல்லை. அப்போ அந்த பைபிளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட். பைபிள் இப்போ நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு இடத்துல ஒரு மிஷினரிங்க வந்து பைபிளை கூக்குறாங்கோ, அது அப்படியே ஆவலோடு அப்படியே சாப்பாட்டுக்கு அலையிறா போல் அலையிறான், அப்படியே எனக்குடுன்னு. அந்த பைபிள் மேலே அவ்வளோ ஒரு தியாகம். ஒரு 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 சாட்சியை கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் பைபிளை திறந்து வச்சு அந்த கென்னை வச்சுக்கின்னு துப்பாக்கி வச்சுக்கின்னு நீங்கள் அந்த பைபிளை காரி துப்பணும், எல்லார்ட்டும் சுட்டுருங்க. காரி துப்பாதவங்களாம் சுட்டான். அது ஒரே ஒரு குழந்தை பெண்ணு மட்டும் வந்து, ஒரு பெண் குழந்தை அந்த பைபிளை தன்னுடைய தலைமுடியினால் அந்த துப்புன காரி எச்சையெல்லாம் தொடச்சான், தொடச்சி தன் ஜீவனை விட்டான். அல்லேலூயா! காரி துப்புனவங்களெல்லாம் விட்டான், எல்லாரையும் விட்டுட்டான். ஆனால் அந்த எச்சையை தொடித்து அந்த பைபிளை முத்தம் கொடுத்தான், தூக்கி அவள் கொல்லப்பட்டான். அல்லேலூயா! பைபிள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவமானது. திருக்குள்ளதா இல்லை, பைபிளை என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். புரியுதா? பைபிள் என்ன செய்யணும்? அம்மா சொல்கிறது கேட்கணும். அந்த டிவியில் கூட இப்போ பாருங்கள், சோத்திர பலிகள், பிரசங்கம், நல்ல அழகான பாடல்கள், அருமையான பாடல்களாக அதை போட்டு அப்படியே பழகணும். சோத்திர பலியை போட்டுவிட்டு சோத்திரம் பண்ணணும். இப்போ சபையில் நம்ம வந்தாலும் செய்யல, சோத்திரம் பண்ண முடியல. அப்போது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் அந்த டிவியில் கூட தவறான எண்ணங்களை பார்க்கக்கூடாது. டிவி இருக்குது, எடுக்க முடியல, அதை பொழுதுபோக்காக பாவத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. பிரசங்கம் கேட்கலாம், சோத்திர பலி கேட்கலாம், நல்ல ஆவிக்குரிய பாடல்களை கேட்கலாம், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அல்லேலூயா! எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்ன செய்யணுமா? நலமானதை பிடித்து கொள்ளணும். அதுதான் இருதயம். உன் இருதயம் நல்லதாக இருந்தால் கெட்டதை பார்க்க எண்ணம் வராது, தோணாது. தவறான எண்ணத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்காது. டிவியே இருந்தாலும் அந்த வீட்டில் உடனே டிவி ஆன் பண்ணலையோ, காலையில் சோத்திர ஜபம், நல்ல பிரசங்கங்கள், நல்லா தேர்ந்தெடுத்து யூடியூப் கூட கனெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு பெரிய எல்இடி டிவியில் யூடியூப்பை கனெக்ட் பண்ணி அது நல்ல விஷயங்களை பார்க்கலாம். ஆவிக்குரிய குடும்பத்தை ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்க்கலாம். ஜபங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, பைபிள் சொல்லிக் கொடுப்பாங்க, நல்ல விஷயங்கள். இதுதான் இருதயத்தில் நல்ல எண்ணங்கள் உண்டாகும். இருதயத்தில் உங்களுக்கு என்ன நிறைந்திருக்கிறதோ அது நல்ல எண்ணங்களை உண்டாக்கும், அது செயல்படும். அல்லேலூயா! அதை வந்து சபையில் உட்காந்துட்டு அங்கே பேசிக்கிட்டு நோண்டிக்கிட்டு பின்னாடி தலையில் பேனை பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஒரு ஒழுங்கினம். தேவனுக்கு எவ்வளோ கோபம் வரும். ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் 40 பேர் உட்காந்துக்கிறாங்க, ஒரு சின்ன சேட்டை பண்ணால் பக்கத்தில் பேசினா அந்த மிஸ்ஸுக்கு டீச்சருக்கு எவ்வளோ கோபம் வருது, வாத்தியாருக்கு எவ்வளோ கோபம் வருது. உடனே தண்டிக்கிறார்ல, காலை பிடிச்சி திருவிழார்ல, தொடக்கிற அந்த இது எடுத்து அடிக்கிறார்ல, கொம்பால் அடிக்கிறார்ல. அதே போல தான் தேவனும், அவர் நமக்கு வாத்தியார்ல. ஏசப்பா வாத்தியார், நீ பண்ணுற சேட்டை சபையில் பண்ணுற அவங்களும் ஒழுங்கினமான காரியத்தை கண்டு சந்தோஷமாக படுவார். என்ன செய்வார்? அடிப்பார். தண்டிக்கிற தேவன். தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது. ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா! தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வாசிங்க, திருக்குள்ளதும் மகா கேடாம். எப்படிப்பட்ட இருதயம் அது? கொஞ்சம் கேடானது இல்லை. எப்படிப்பட்ட இருதயம்? மகா கேடான இருதயம். கேடு கட்ட இருதயம். கேடு கட்டவங்களா மாறுறதுக்கு காரணம்
இருதயம் எவ்வளோ மோசமானதாக இருக்குது பாருங்க. அப்போ இந்த இருதயத்தை சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். தேவன் தான் சரிப்படுத்தணும். என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதனை அவன் சரியான தேவனுடைய பிள்ளையாக அவனை பாவத்திலிருந்து மீட்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கணும். அப்போ அது எவ்வளோ கடினம் பாருங்க. மகா கேடு கட்ட சொல்லுவாங்க. சரி, ரொம்ப கேடு கட்டவனா இருக்கலாம். ஏன் கேடு கட்டவன்னு சொல்றாங்க? கேடான காரியங்கள் செய்வது. ஏன் செய்யறான் கேடான காரியங்களை? கேடான காரியங்களும் அவன் இருதயத்தில் இருக்குது. அவன் நல்லவனா என்ன செய்ய மாட்டான். ரொம்ப நல்லவன்ப்பா, மக்களுக்கு உதவி செய்யலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், எத்தனையோ நன்மைகளை செய்கிறாங்க, நல்ல எண்ணம் நிறைந்தவன், யாருக்கு கெடுதல் நினைக்க மாட்டான். அப்போ நல்ல இருதயமாக இருந்தால், நல்லவனாக இருந்தான், கேடு கட்டவனாக இல்லாமல் நல்லவனாக இருந்தான். கேடு கட்ட இருதயம், கேடான இருதயம், கெட்ட இருதயம், நல்ல இருதயம். அப்போ இருதயம் தான் முக்கியமானதாக இருக்குது. நம்முடைய இருதயத்தை சரியான விடுத்து பக்குவப்படுத்தணும். நமக்கிட்ட வெளிப்படுகிற காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள நிறைந்து இருக்கிறது தான். நம்ம இருதயத்தில் என்ன தோணுதோ என்ன செய்கிறோம், அதை வெளிப்படுத்தணும். ஆனால் மகா கேடு உள்ளது. எப்படிப்பட்டவர்கள் தான்? இருதயமும் கிறுக்குள்ளதும், கிறுக்கு பிடிச்சதும், மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. 17 முடியுதுதானே அது? இருதயம் மேலானது. உன் இருதயம் தான் பக்குவமானது. அந்த இருதயத்தை தான் நீ சரிப்படுத்தணும். ஏனென்றால் நீ வாசம் பண்ணுகிறது உன் இருதயத்தில் தான். ஆண்டவர் இயேசு உன் உள்ளத்தில் வாசம் பண்ண ஆசையா? உன் இருதயத்தில் தான். அந்த கேடுக்கா மகா கேடான இருதயமா இருந்தா, ஒரு கிறிஸ்தவனா இருக்குன்னு பாவம் நிறைந்ததா, பொருளாசை நிறைந்ததா, கெட்ட வார்த்தை நிறைந்ததா, ஒழுங்கினம் நிறைந்ததா, அசுத்தம் நிறைந்ததா, பொல்லாத எண்ணங்கள் நிறைந்ததா, அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறது நிறைந்ததா, மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறது, அவங்க அப்படி இவங்க இப்படி, இப்போ எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறது நிறைந்திருந்தா எப்படி உன் இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார்? ஐயோ சிஸ்டர் சிரிமான் சபையில் ஐயோ பாஸ்டர் அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாரு, தசமாக வாங்கத்தில் காணி வாங்கத்தில் அவங்க பாவம் செய்துட்டாங்க, எது செய்யட்டுமே. தேவன் இரக்கம் உள்ளவர், மற்றவர்களுடைய குறையை காண்கிறது நம்ம நீரெண்ணை காண்கிற தேவன். மற்றவர்களை குறை பேசுவதும், குறை காண்பதும், குற்றப்படுத்துவதும் நம்முடைய வேலையே கிடையாது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. நம்முடைய இருதயம் ரொம்ப பக்குவப்பட்டதாக இருக்கும். மகா கேடு உள்ள. அப்படி எப்படி ஆண்டவர் உன் இருதயத்தில் வாசம் பண்ணும்? பரிசுத்தமான தேவன், சர்வ உலகமுள்ளதான தேவன். அந்த ஊழியக்காரர் அப்படி, அந்த விசுவாசி அப்படி, அந்த பாஸ்டர் அப்படி, அந்த ஊர் அப்படி, அந்த வீட்டுக்கு அப்படி, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, அந்த வேலை மேலே இவங்க இப்படி. யார் எப்படி வேணா, நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனுக்கு முன்பாக சுத்தமா இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தாவீதை குறித்து, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. ஒருவேளை தாவீதுடைய இருதயம் கேடு கட்டதா, ஒழுங்கினமா, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்து கொண்டு திருட்டும் களவும் உள்ள இருதயமாய், பொல்லாத இருதயமாய், பாவம் செய்கிற இருதயமாய், அசுத்தமான இருதயமாய், குறை பேசுகிற இருதயமாய், இப்படி நிறைந்திருந்த பாவம் நிறைந்த இருதயமாக இருந்தால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதை குறித்து அப்படி சொல்லியிருப்பாரா? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். எப்படிப்பட்ட சாட்சி, எப்படிப்பட்ட இருதயம் யோபுடைய இருதயம், தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? மகா கேடு உள்ளதும் கிறுக்குள்ளதும், கிறுக்கு பிடிச்சி இவங்களாம் கிறிஸ்துவனா சில சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்துவனா இப்படியெல்லாம் பேசலாமா? இன்னைக்கு அதனால தான் இழிச்ச வாயினா தெரியும். கிறிஸ்தவனா இழிச்ச வாயினா தான் தெரியும். மற்றவங்க அடித்தா திருப்பி அடிக்க மாட்டோம், மற்றவங்க கெட்ட வார்த்தை திட்டினா நம்ம திருப்பி திட்ட மாட்டோம், பதிலுக்கு பதில் செய்வதில்லை. இயேசுடைய சுபாவத்தை, சாயலை வெளிப்படுத்துவது தான் தேவனுடைய கிறிஸ்துவ இருதயம். தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் ஒழுக்கமுள்ள இருதயமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒழுங்கினமான இருதயம் அல்ல, ஒழுங்கினமான காரியங்களை வெளிப்படுத்துகிறது அல்ல. ஒழுக்கம் நிறைந்தவர்கள், இவர்கள் ஆலயத்துக்கு ஒழுங்கா போவாங்க, இவங்க குடும்பமாய் தேவனை ஆராதிப்பார்கள்,
இவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ குழு இவங்க வீட்டில் எப்போதும் பாட்டு சத்தம் கேட்கும். இவங்க ஜெபிக்கிற ஜனங்கள், இவங்க இருதயம் சுத்தமானது, இவர்கள் சாட்சி உள்ளவர்கள், இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். இந்த இடத்துல கெட்ட வார்த்தை சத்தம் கேட்காது, சண்டையும் சச்சரவும் கேட்காது. இவங்க திருட மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, ஊர் வம்ப விலைக்கு வாங்க மாட்டாங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, மற்றவர்கள் குறித்து குறை பேச மாட்டாங்க. இவனுடைய இருதயம் பொல்லாங்கு நிறைந்திருக்காது, அசுத்த நிறைந்த இருதயம் அல்ல. யாரையும் பற்றி தவறான எண்ணங்கள் இருக்காது. இவங்களுக்கு நல்ல எண்ணம் உடையவர்கள், நல்லதை மட்டுமே நினைப்பார்கள், நல்லதை மாத்திரமே செய்வார்கள். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இயேசுவுடைய பிள்ளைகள், தேவனுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். பாவம், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்லாதவர்களாய் எழுங்க. உலகத்தின் சாயல், உலகத்தாருடைய சாயல், உலகத்தாருடைய நடைமுறைகள், செயல்கள், பேச்சுகள், பாவ செயல்கள், பாவ எண்ணங்கள் இவர்கள்கிட்ட பார்க்கவே முடியாது. கடுகளவு கூட இவர்கிட்ட இருக்காது, வெளிப்படுத்த மாட்டாங்க. கீழ்ப்படிவாங்க, தாழ்ந்து போவாங்க. அடித்து ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை திருப்பி காட்டு. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சொல்ல முடியாமா? யோபை குறித்து உத்தமன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா? ஆவிக்குரிய சபை, தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறோம். நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம். நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள். பொல்லாப்புக்கு விலகிற அப்படி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறோமா? கொஞ்சம் கூட பயமே இல்லை. இவங்களாக்கு எப்பா நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ இப்படி திருடுறிய, பொய் பேசுறிய, பொய் சாட்சி சொல்றிய, சண்டை போடுறிய, பதிலுக்கு கொடுக்குறிய, உங்கள்கிட்ட ஒழுக்கமே இல்லையே, நீ எல்லாம் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறிய. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய சாட்சி இப்படி தான் இருக்கு. அப்புறம் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யுது? புறஜாதிகள் மத்தியில் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. நாம் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறிகிறோம். கிறுக்குள்ளதும் மகா கேடு கட்டுகிறது. கேடு கட்டவனா இருக்கிறீங்க, கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்றவங்கள இன்னைக்கு கேடு கட்ட வேணாம். கேடு கட்டவன் நீ எல்லாம் கிறிஸ்தவன் ஏப்பா? நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற? நீ எதுக்கு பைபிள் போற? உனக்கு அங்கே சர்ச்சில் நல்லதை சொல்லிக் கொடுக்கலையா? நல்ல இருதயமே இல்லையே, உன் எண்ணங்களே சரியில்லையே, உன் பார்வை சரியில்லையே, உன் பேச்சு சரியில்லையே, வாயை திறந்தாலும் பொய், பித்தலாட்டம், பிராடு. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா சொல்றானா இல்லையா? என்ன இப்படி கேடு? அந்த வசன வாசிய எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடு கட்டவன். எல்லாம் சர்ச்சைக்காம போறேன். நீ எல்லாம் பரலோகத்துக்கு போவியா? நரகம் தான். எங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நாங்கள் தான் உலகத்தாராக இருக்கிறோம், குடிக்கிறோம், பொய் பேசுகிறோம், கொலை பண்ணுறோம், திருடுறோம், பித்தலாட்டம் பண்ணுறோம், ஊர்க்குடியை எடுக்கிறோம், முழு பூசணிக்காய் சோத்திர வச்சு மறைக்கிறோம். ஆனால் உங்ககிட்டயே அது தானே இருக்குது. அப்போ நீ என்ன கிறிஸ்தவனா? உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? சாத்தா சொல்கிறான் இயேசுவை பார்த்து, என்ன தாயின் குமாரனே, உனக்கு எனக்கு என்ன? எங்களுக்கு காலத்துக்கு முன்னே அப்படிதான் சொல்கிறான். எங்களை துன்பப்படுத்தாத, எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, எங்களை விட்டுறீங்கன்னு பிசாசு ஆண்டவன்கிட்ட கேட்குறான். அப்போது உலகத்துக்கு நமக்கு சம்மந்தம் எது? நான் உலகத்தார் அல்லாத போல நீங்களும் உலகத்தார் அல்லாதவர்களாக இருங்க. சொல்ல முடியுமா? எல்லாவற்றிலும் பார்த்து கிறுக்குள்ளதும் மகா கேடு கட்டவன். கிறிஸ்துவன்ற பேரே இல்லை, அவன் லிஸ்டிலேயே இல்லை. எப்படி பரலோகத்துக்கு போகிறோம்? எப்படி பரலோகத்துக்கு போகலாம்? நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆவிக்கிற சபையில் இருக்கிறேன், நான் சத்தியதாக இருக்கேன், நான் நல்லா காணி கொடுக்கேன், தசமாக இருக்கேன், நான் பாடுறேன், துதிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், நான் ஆராதனைக்கு ஒழுங்காக போகிறேன், நான் நல்லா கிறிஸ்துவனு பேரு கிறிஸ்துவன் போல தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. பேருக்காக வாழ்வதல்ல, நாம் சத்தியமாய் கடைபிடிப்பது. சத்தியத்துக்கு செவி விலைக்கு கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம். இன்னைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சத்தியம் கசப்பா இருக்கு. சத்தியம் தான் சத்தியம் என்றால் சத்தியம், வேத வசனம் தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் சத்தியமா இருக்கிறார்.
அவரை பின்பற்றுகிறவர்கள் சத்தியத்தை, இயேசுவை சத்தியமாக உண்மையாய் பின்பற்ற வேண்டும். பரலோக ராஜ்யம் சத்தியத்தை பின்பற்றி சத்தியத்தின்படி நடந்தால்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம மகா கேடு உள்ள வாழ்க்கை செய்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. உலகத்தில் வாழலாம், ஆனால் மீட்கப்படும் நாளிலே நாம் கைவிடப்படுவோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுமையாக இருக்கும். ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நம் இருதயத்தில் எப்படிப்பட்ட சுபாவங்கள் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கணும். தேவன் மகிமை உண்டாதார். எல்லாவற்றிலும் பார்க்கிறோம். இருதயமே மகா கேடு உள்ளதா. இருதயத்தை கர்த்தரை தேடு. இருதயத்தில் முழு இருதயத்தில் தேடும். வாசிங்க. அடுத்தபடியாக உபாகமும் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க செய்ய. பதிவாக தெரியுமா? அல்லேலூயா. கை வைக்கிறது பாருங்க. வீடியோ எடுத்து சிஸ்டர் நீங்கள் பாருங்க. என்ன சிஸ்டர்? பதிவாக சரி வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாது. உட்கார வச்சாரு. வாசிங்க. முழு இருதயத்தோடு ஆண்டவர் தேடணும். அப்பொழுது வாசிங்க. உபாகமும் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இருதயம் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? எப்படி? முழுனா அறவுரை இல்லாத அனுபவம், அப்படி தானே? முழுசுனா என்ன? கால்வாசி இல்லை, பாதியா இல்லை, முக்கால்வாசியா இல்லை, ஃபுல் நிறைவு, அப்படி தானே? அப்படி தானேங்க? முழுசுனா என்ன? இப்போ பாதி பழத்தை கொடுத்தா யாராவது சாப்பிடுவீங்களா? இதெல்லாம் எலி கடிச்சுதா? சில இடங்கள் பார்த்தாக்கா பாதி பழம் இருக்குது, பாதி மேலே தலையப்பு இருக்காது. முழுசாக இருக்கணும். முழு இருதயம் எதுவாக இருந்தாலும் முழுசு, நிறைவு. அதான் நிறைவு. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்துடும். தேவன் நிறைவின் தேவனாக இருக்கான். உனக்கு நிறைவான ஆசீர்வாதம். இப்போ ஆட்ட கம்மை அமைதி சத்தான பதிவாகும். தேவனுக்கு மகிமைண்டாதான். இப்போ அறகுறையாக இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம். இப்போ 1,00,000 தரேன்னு சொல்லிட்டு 10,000 கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா முழுசாக தரேன் சொல்லிங்க, பாதி கொஞ்சமாக கால்வாசி கூட இல்லையே. நிறைவா இன்ஸ்டால்மெண்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க. இன்ஸ்டால்மெண்ட் இல்லை, ஆசீர்வாதங்கள் நிறைவு. வாசிங்க. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அவரை காண்பாய், அவரை கண்டடைவாய். அவ்வளவுதானே? அவரை மறுபடியும் வாசிங்க. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை தேடும் போது உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது முழு ஆத்மா. ஒரு பாடல், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. முழு உள்ளம், உன்னுடைய உள்ளம், உன் இருதயம் உன்னுடைய முழுசாக இருக்கணும். அறவரையாக இருக்கக்கூடாது. அறவரைனா என்ன சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அறவரைனா என்ன? போகலாமா போகக்கூடாதா? என்ன சிஸ்டர் அப்படி தானே? கணக்கு சிஸ்டர், வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா? இப்போ கறி வாங்கலாமா கமலா? கறி வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அது அங்கே அறகுறை சந்தேகம். முழுசாக இருக்கணும். ஆனால் முழு இருதயம்னா இருக்கா? ஒரு நிச்சயமா, ஒரு உறுதியா, நம்பிக்கை. எப்படி? கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஆகிய உறுதி, ஒரு நம்பிக்கை, நிச்சயம், விசுவாசம். கண்டிப்பாக வாங்கி, ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக வாங்கி எப்படியாகி அது கறி ரசமாக வச்சிடணும். கறி குழம்பு வைக்கிறோமா இல்லையா? மீன் குழம்பு வைக்கிறோமா இல்லை? மீன் ரசம் ஒரு பேருக்காக ஒரு குழம்பு. இது என்ன பாரு, இந்த குழம்பு எப்படி கண்டுபிடிச்ச? மீன் ரசம். ஆனால் வைக்க தெரியும், ஆனால் ஏதோ ஒரு தப்பாயிடுச்சு. உப்பு அந்த நம்ம
அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு அந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் உறுதியாக முழு மனசு அறகுறை இல்லாமல் ஆலயத்துக்கு போகணும், கரெக்டாக டைமுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடணும், நேரத்தோடு போகணும், நேரத்தோடு வாசிக்கணும், காலையில் எழுந்திருக்கணும். நம்ம இறுதி எப்படி இருக்கணும்? வாசி இந்த வசனத்தை, உன் முழு இறுதியத்தோடும் கர்த்தரை தேடினால் அவரை காண்பார். வாசி இந்த வசனம், உன் முழு இருதயத்தோடவும் உன் முழு இருதயத்தோடும் நீங்க வாசிங்க சிஸ்டர். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு ஆத்மாவோட வாசிக்கிறது கூட எனக்கு செய்வியா? அவங்க வாசிச்சேன். இங்கே வந்து உறுதியாக ஸ்ட்ராங்காக சந்தேகம் இல்லாத இருக்குது. ஆனால் அது சந்தேகமாக இருக்குது. அது குறையில்லை, அந்த வாசிக்கத்தில் கூட ஒரு நம்பிக்கையாக முழு மனசோட அந்த அப்போ எனக்கு அது என்ன அது கேட்குறவங்களுக்கு என்ன செய்யும்? நம்பிக்கை உண்டாகும். வாசிக்க மறுபடியும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தினால் அது வாசித்து பழகலாம். இப்போ இந்த சிஸ்டம் வாசிக்கிறாங்களே எப்படி இந்த பைபிள் அதே போல் வாசித்து பழகலாம். இது கற்றுக்கிறாங்களே எப்படி குழம்பு தெரியலன்னா குழம்பு கற்றுக்குறோம், உப்பு இவ்வளோ தான் போடணுன்னு கற்றுக்குறோம்ல, கொஞ்சம் உப்பு போட்டாக்கா நல்லாயிருக்கும், 2 கைப்பிடி போட்டாக்கா அன்றைக்கி ஒரே அவங்கள தான் வீட்டுக்காரருக்கு பின்னி எடுத்துருவார். அப்போ அதெல்லாம் கற்றுக்குறீங்களே, இதை கற்றுக்கலாம்ல. நல்லா ராகமாக பாட கற்றுக்கலாம், சோத்திரம் பண்ண கற்றுக்கலாம், குடும்ப ஜபம் எப்படி ஜபிக்கணும்னு கற்றுக்கலாம், குடும்பமாக சேர்ந்து பைபிள் வாசிக்கிட்ட கற்றுக்கலாம், சில விஷயம் ஆவிக்குரிய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாமே. அதுதான் முழு இருதயம். அரைகுறை எல்லாம் அரைகுறையான வேலை. அரைகுறைனா என்ன? கொஞ்சம் துணி துவைச்சிட்டே இருந்து விட்டு போயிடுறல பாதிரியை, அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் அது நாரிட்டு இருக்கோம். ஊற வச்சுட்டு இந்த வாரம் திங்கக்கிழமை ஊற வச்சுட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழமை தேய்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு தப்புலேயே அதை பீஸாக வந்துடும், நாற்றை அடிக்கும். அதுக்கு ஒன்று கம் போடும், அந்த நாற்றத்தை மறைக்கிறதுக்கு ஒரு கம் போட்டா அதை 2 பாக்கெட் வாங்கி ஊற்றிட்டா நாற்றம் போயிடும். ஆனால் முழு மனசுனா ஊற வச்சிட்டோமா உடனே துவைப்பா, உடனே கிடைக்கிற நேரமெல்லாம் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு எதையாவது பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு உன் இருதயம் முழுசாக இருக்கணும். எதுக்கேற்றாலும் முழுசாக இருக்கணும். வீட்டு உலக காரியத்துக்கு மட்டும் இல்லை, தேவனுடைய காரியத்துக்கு முழுசாக இருக்கணும். என்ன செய்யணும்? இப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்குது, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நமக்கு கிடைக்குதுன்னா என்ன செய்யணும்? செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுது. அப்படியா? 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், கொஞ்சம் டயர்டாக இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எழுந்துச்சு வேறு என்ன? அப்போ ஊர் கதையை பேசுகிறோம், 4 பேர் வரணும்னா கேட்டை இழுத்து பூட்டிடணும், வேறு குரலில் பேசணும். அவங்க இல்லை உன்னை வேலையிலேருந்து வரல அப்படி சொல்லி வெட்டி விட்டுடணும். அந்த ஒருவன் எப்படி பைக்கை வீட்டுக்கு பின்னாடி விட்டுருங்க, நர்சம்மா வரல. ஆமாம், அது நல்ல விஷயம் தான். பைக்கை பார்த்துக்கிட்டு நர்சம்மா வரலன்னு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளை கெடுத்துருவாங்க. கேடு கட்ட இறுதி உள்ளவங்க நம்மளை என்ன செய்வாங்க? கேடு கட்ட இறுதி, நம்ம இறுதியத்தை என்ன பண்ணுவாங்க? நல்ல இறுதி உடையவர்கள் நல்லவங்களை நம்மளை மாற்றுவோம். கேடு கட்ட மகா கேடு உள்ள இறுதி உள்ளவங்கக்கிட்ட பழகினா, கேடு கட்ட இறுதி உள்ள நட்பு வச்சா அவங்க வந்துட்டா என்ன ஆகிடும்? நம்ம இறுதியும் என்ன ஆகிடும்? கேடு கட்ட தான் மாறிடும். கேடு கட்டவங்களா இப்போ ஒழுக்கம் இல்லாதவங்களாக மாறிடும். நல்லவர்களோட உறவு, நல்லவர்களோட பழக்கம், அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பேசாவிட்டாலும் அவங்களுடைய இருதயம் கேடு கட்டதாக இருந்தால் அவங்கள விட்டு விலகிடுவோம். நம்முடைய இருதயத்தை முழுசாய் மாற்றணும். அறகுறையாக இருக்கக்கூடாது, ஜபம் அறகுறையாக இருக்கக்கூடாது, வேத வாசிப்பு அறகுறையாக இருக்கக்கூடாது. ஆராதனைக்கு ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய ஆராதனை நேரத்தில் நம்முடைய இருதயம் என்ன இருக்கணும்? முழுசாக இருக்கணும். ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிற நேரத்தில் வேற எங்கேயும் வேலைக்கோ வேறு காரியத்துக்கோ சொந்த காரியத்துக்கோ என்ன செய்யக்கூடாது? நம்முடைய இருதயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் அது 2 மணி நேரம் 3 மணி நேரமாக இருந்தாலும் ஆண்டவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் ஆண்டவருக்கு தான். அந்த நாள் உனக்கு அல்ல. உனக்கு ஆண்டவர் 6 நாள் உன் இஷ்டம் போல் வாழறல, வேலைக்கு போகிறல, சந்தோஷமாக இருக்கிறல, பிள்ளைகளோட பழகிறல, எல்லா காரியமும் உன் காரியமெல்லாம் நீ செய்துக்கிறல. 6 நாள் உனக்கு ஏற்றுக்கும் போது அந்த ஒரு நாளில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்காம அதையே நம்ம எடுத்துக்கணும். உன் இருதயம் முழுசாக இருக்கணும். முழு இருதயத்தோடு தேடினால் ஆண்டவரை
காண்பாய். நீ ஆண்டவரை தேடணும். உன் இருதயம் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடக்கூடிய இருதயம். உன் இருதயம் எப்படி இருக்கணும்? இருதயம் இருக்கணும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை தேட சொல்லுங்களேன், முழு இருதயத்தோட. அப்போ ஆண்டவரை தேடாமல் போனீங்கன்னா உனியும் அறகுறை, உன் இருதயம் அறகுறையாக இருக்கு. உலக எண்ணங்களுக்கு பழகிது. உன் இருதயத்தை சாத்தான் கெடுத்துட்டான். உன் இருதயம் தேவனை விட்டு வழி விலகி இருக்கிறது. கல்லான இருதயமாக இருக்கிறது. அசுத்தம் நிறைந்ததாக இருக்கிறது. அறகுறையாய் முக்கா இருதயமாக இருக்கிறது. தேவனை தேடக்கூடியவில்லை. தேவனை காண முடியல. உனக்கு நன்மைகள் கிடைக்க மாட்டுது. உனக்கு சில இழப்புகள் வர காரணம் என்ன? பலவீனங்கள், நஷ்டங்கள், குறைவுகள், வேலை நம்மளுக்கு ஏன் விட்டு போகுது? ஏன் நமக்கு பல விதமான தீங்குகள் வருது? ஏன் விரோதிகள் நமக்கு சத்துருக்கள் ஜெயிக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல 2000 வருஷம் திரிஞ்சாங்க. 200 வருஷமா 2000 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் நாடோடியால் திரிஞ்சாங்க. இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 2ஆம் உலகப் போரில் அவன் பேர்னா அரக்கன். நல்ல பேருங்க. கடினமான எல்லாரையும் கொண்டான் ஹிட்லர். இஸ்ரவேலுக்கு அவங்க தேவனை யூதாவின் யூத ராஜாக்கள் அந்த இவர்கள் அந்த யூத ஜனங்கள் தன் ஜனங்களே தான் செய்தாங்க. அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க? தன் ஜனங்கள் அந்த இரத்தப்படி எங்கள் மேலே வரட்டும் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரை சிலுவையாரையும் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த இரத்தப்படி தலைமுறையாக வந்தது. நாடோடி அலைந்து திரிந்தார்கள். அவனுடைய இருதயம் பொல்லாமாக இருந்தது. தேவனுக்கு விரோதமாக இருந்தது. தேவனுக்கு அவன் இரத்தப்படி என் மேலே வரட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. தேவன் நியாயம் தீர்த்தார். அப்போ தேவனுக்கு விரோதமாய் உன் இருதயம் முழு இருதயத்தோட தேவனை தேடாவிட்டா தேவனை எப்படி காண்பாய்? வாசிங்க அந்த வசனம். வாசிங்க உபாகமம் 4:29. 4:29. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். அவரை காண்பாய், கண்டடைவாய். அப்போ நீ ஆண்டவரை காண முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். தேவனை நீ காணணும், அவர் உன்னை காணணும். ஐயா ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஆண்டவர் காணல. உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட தேவனை தேடினா நீ என்ன செய்வாய்? தேடினா கர்த்தரை தேடினா நீ காண்பாய். நீ கர்த்தரை தேடணும். முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும், ஆராதிக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், பாடணும், துதிக்கணும், வேத வாசிக்கணும், தேவனை தேடணும். தேவனை தேடாவிட்டால் ஆண்டவர் உன்னை காண மாட்டார். ஆண்டவரே என்ன ஆண்டவரே எல்லாம் என்னை விட்டு போயிடும், எல்லாம் தரித்திரமாக எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சேன், எனக்கு கஷ்டமாக இருக்கேன், எனக்கு வேதனையாக இருக்கேன், கடினமான பாதையாக இருக்கேன், குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்கேன், என் வேலை எனக்கு கைவிட்டு போயிடுச்சேன், வறுமையில் இருக்கிறேன்னு, சமுதாயம் என்னை இருக்கிறது, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவும் மாட்டீங்களே, எனக்கு காண மாட்டீங்களே. தேவன் உன்னை காண வேணுமாய். நீ தேவன் உன்னை காண்கிற தேவன் உன்னை காண வேணும் என்றால் ஆண்டவர் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உன்னை விசாரிக்கிறவன் குறைகள் எல்லாம் அவரிடத்துல அவரிடத்துல வைத்து விடு, அவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு ஆண்டவர் கண்டுக்காமல் போயிடுறாரு. சொல்லுவாங்களே உலகத்தில், என்னப்பா பார்த்து பார்க்காத போல போயிடுறாரு, கண்டுக்காத போயிடுறியே, ஏன்னா கண்ணுக்கே தெரியலையா? அப்படி தான் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய நிலைமை. தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும். நிலைமை இந்த நிலைமையில் இருக்குது காரணம் நீ முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனை தேடு. தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக நீ உட்காந்துருக்கணும். கிடைக்கிற நேரமெல்லாம் செபிக்கணும், அகோரிக்கணும். பாருங்க, இந்துக்கள் எல்லாம் எனக்கு உண்மையாக நானும் இந்துலேருந்து தான் ரசிக்கப்பட்டேன். அந்த கோயிலில் நைட்டெல்லாம் விழித்திருப்பேன். அவ்வளோ பக்தியாக போவேன். விடிய காலையில் எழுந்துச்சு குளிப்பேன், சாப்பாடு எல்லாத்தையும் மறந்துடுவேன், சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுவேன். கோயிலில் ஒன்றுமே இல்லை, பலனே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீ தேவனை எப்படி தேடணும்? ஆண்டவர் உண்மையாக தேடுறோமா, குடும்பமாக தேடுறோமா, ஆராதிக்கிறோமா, ஓய்வு நாள் பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆராதிக்கிறோமா,
உண்மையாய் தேடுகிறோமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். மகா கேடு உள்ள இருதயமா இருக்கிறது. நம்ம இருதயம் எப்படி நிறைந்திருக்கிறது? தேவன் எதிர்பார்க்கிற இருதயமா இருக்கிறதா? நம்முடைய இருதயம் கல்லான இருதயமா, கடினமான இருதயமாய், தேவனை விட்டு தூரம் விலகி போன இருதயமாய், கொல்லாமல் நிறைந்த இருதயமாய், பாவம் நிறைந்த இருதயமாய் இருக்கிறதா? நம்ம இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறான். பரிசுத்தமான இருதயமா இருக்க வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற இருதயமா இருக்க வேண்டும். நம் குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற இருதயமா இருக்க வேண்டும். எப்பொழுதும் தியானிக்கிற இருதயமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வெளிப்படுத்தலை அறிந்தவராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வெளிப்படுத்தல் உள்ள இருதயமா இருக்க வேண்டும். நம் மனசும் மாமிசமும் விரும்புகிறது போல நாம் வாழ்கிற இருதயமா இருக்கக்கூடாது. உலகத்தார போல இருக்கக்கூடாது. நம்முடைய சாயலெல்லாம் தேவனுடைய சாயலா இருக்க வேண்டும். இயேசு சீக்கிரம் வெளிப்படுகிறார். மனிதனை படைத்ததுனாலே தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். உன்னையும் என்னையும் படைத்ததுனால ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறாரா? இல்ல மகிழ்ச்சி சந்தோஷப்படுகிறாரா? நம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டால் நம் இருதயம் சுத்தமாய் தூய்மையாய் இருந்தால் இமைப்பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட முடியுமா? நம்முடைய வீட்டிலே துதியின் சத்தம் இருக்கிறதா? வேத வாசிப்பு இருக்கிறதா? ஜபம் இருக்கிறதா? ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறதா? நாளை என் வீட்டார் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று இயேசு நம்மை பார்க்கும் பொழுது அவர் தேடினால் காண்பாய். ஆண்டவர் காண முடியும். ஆண்டவரை காண முடியாதா? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரே. நம் குடும்ப ஜபங்களை பார்க்கிறார். நம் பிள்ளைகளை பார்க்கிறார். நீ எப்படி பேசுற, எப்படி போற, எப்படி வர, எப்படி சபையை ஆராதிக்கிற, நீ ஆண்டவரை எப்படி தேட, அவர் உன்னை காண்கிற தேவன். தேவனுடைய பார்வையில் நான் தப்பவே முடியாது. கர்த்தர் பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய செவிகள் நம்முடைய சத்தத்தை கேட்கிறது. துதியின் சத்தம், பாடல் சத்தம். ஆண்டவருடைய பார்வையில நாம் சுத்தம் இறுதியுடையவளாய், சுத்தம் உள்ளவளாய், கேடு கட்டவளாய் இல்லாமல் ஒழுக்கம் உள்ளவளாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். பிரைஸ் சோத்திரம். எல்லாவற்றிலும் பார்க்கிறோம் இருதயம் மகா கேடும் கிறுக்குள்ளதா இருக்கிறா. இன்னைக்கு கிறிஸ்தவளாய் பைத்தியனா கிறிஸ்துவ மேல பைத்தியமா இருக்கணும். கிறுக்கு பிடிச்சவங்க. பண ஆசையும் பொருளாசையும் உலக ஆசையும் அழிவுக்குரிய காரியங்களை குறித்து என்ன உடையவர்களாக எல்லாம் அனித்தியமானது. எதுவே நிலையானதல்ல, எல்லாம் அழிவுக்குரியது. தேவன் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். இன்று உலகத்தையும் ஆடம்பரத்தையும் நாடி தேடி ஓடுகிறார்கள். பொருளாசை நிறைந்த இருதயமா இருக்கிறது. பொல்லாமை நிறைந்த இருதயமா இருக்கிறது. பண ஆசை. ஆண்டவரை ஆராதிக்கிற நாளிலே வேலைக்கு போகக்கூடாது, சொந்த காரியத்துக்கு போகக்கூடாது. அதை முடிச்சுட்டு கூட நம்ம போகலாம். ஆலயத்துக்கு வந்துட்டு தான் மற்ற காரியத்துக்கு போகணும். இல்லாவிட்டா தேவன் நம்முடைய இருதயம் கேடானதாய் மாறிவிடும். தேவன் நம்மளை விட்டு விலகி விடுவார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை தேவனை விட்டு விலகி இருக்கிறார். தேவன் உன்னை விட்டு போய் விட்டாரா? இருக்கிறாரா? உன் வீட்டில் தேவன் இருக்கிறாரா? உன் பிள்ளைகளோட தேவன் இருக்கிறாரா? உன் வீட்டில் தேவன் இருக்கிறாரா? உன் குடும்பத்தில் தேவன் இருக்கிறாரா? உன்னை தேவன் நடத்துகிறாரா? நீ தேடினால் காண்பாய். ஆதாம் ஏவாள் தேவன் தேடக்கூடிய நிலைமை. நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே ஏவாளே, நீ எங்கே இருக்கிறாய்? தவறு செய்தால் பாவம் நிறைந்த இருதயமாக இருக்கும் என்றால், கீழ்ப்படியாத இருதயமாக இருக்கும் என்றால், ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளையே, என் மகனே மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ பாவம் செய்து தேவனுடைய பார்வைக்கு தூரமாக இருக்கிறாயா? தேவன் தேடக்கூடிய நிலைமையில நீ இருக்கிறாயா? நீ நிர்வாணியா இருக்கிறாய்? தேவன் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரா? ஆண்டவர் உன்னை தேடக்கூடிய நிலைமையில இருக்கிறாயா? இல்லை தேவனுடைய ராஜ்யத்திலே நீ சேரக்கூடிய நிலைமையில ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ, நான் எங்கே இருக்கிறேனோ, என் பிதா எங்கே இருக்கிறோ அங்கே என் பிள்ளைகள் இருப்பார்கள். நாம் தேவனோடு இருக்க வேண்டும். தேவனோடு உறவாட வேண்டும். ஒரு சீசர்கள் இயேசுவோடு நடந்து போகும்போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், மன அமைதி, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, நல்ல இளைப்பாறுதல், நல்ல நிலைமையில நம்ம குடும்பம் இருக்கிறதா? இந்த சமுதாயத்தில் நீ நல்ல நிலைமையில இருக்கிறாயா? இல்லை தேவனை விட்டு காணாமல் போய்விட்டாயா?
இன்னைக்கு சபையில தேடுறாங்க சில விசுவாசிகள். எத்தனையோ குடும்பங்கள் பல வருஷங்களாய் பழைய குடும்பங்கள் எத்தனையோ காணாமல் போய் விடுகிறார்கள். தேவன் தேடினாலும் காண முடியல. காணாமல் போய் விடுகிறார்கள். பரலோகத்தை இழந்து விடுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து காணாமல் போகிறார்கள். சத்தியத்துக்கு தூரமாய் போய்விடுகிறார்கள். தேவனுடைய அன்புக்கு தூரமாய் போய்விடுகிறார்கள். பாவத்துக்கு அடிமையாகி, அசுத்தத்துக்கு அடிமையாகி, நரகத்துக்கு போய் ஒளிந்து கொள்கிறார்கள். நரகத்துக்கு நேராக வழி நடத்தப்படுகிறார்கள். ஆகையால் இது கடைசி காலம். இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். நாம் மனம் திரும்புவோம். தேவன் தேடுற நிலைமையில் இருக்க வேண்டாம். நாம் அவர் வெளிப்படும் பொழுது அந்த இமை ஒரு இமை பொழுதுதான். அந்த இமை பொழுதுதான், ஒரு வினாடி கூட இல்லை. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த இமை, அந்த செகண்டில் நம்ம மறுவாக்கப்பட முடியுமா? வருகைக்கு போவோமா? நம்ம இருதயம் நல்ல நிலைமையில இருக்கிறதா? பரிசுத்தமுள்ள இருதயமா இருக்கிறதா? இல்லை பாவம் நிறைந்த இருதயமா இருக்கிறதா? அசுத்தமான இருதயமா இருக்கிறதா? பொய்யும் களவு நிறைந்த இருதயமா இருக்கிறதா? பாவம் நிறைந்த இருதயமா இருக்கிறதா? கோபம் நிறைந்த இருதயமா இருக்கிறதா? எரிச்சலும் பொல்லாங்க நிறைந்த இருதயமா? நம் இருதயம் எவ்வளவு தூய்மையானதா இருக்கிறது என்பதை நாம் தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அளவிட்டு பார்க்க வேண்டும். ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கல்லான இருதயமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். சதையான இருதயமாய், தேவன் விரும்புகிற இருதயமாய், தேவன் வாசம் என்ற இருதயமாய், தேவன் வாசம் என்ற ஆலயமாய் உன் இருதயம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை மாத்திரமே இயேசு சீக்கிரமாய் சந்திக்க வெளிப்பட போகிறார். அவரை சந்திக்க வெளிப்படும் பொழுது வரும்போது சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய இருதயத்துல எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. அதெல்லாம் தியானிக்க நேரம் இல்லை. தேவனுக்கு ஏற்ற இருதயமா நம்மை மாற்ற முடியா. சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். தேவனுடைய ஆலயமாய், பரிசுத்த ஆலயமாய், நம்மளை சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாய், தேவன் வாசம் பண்ணுகிற இருதயமாய் இருக்கிறபடி நான் சோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகரமாயுமே கத்திரிக்கை செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் சோத்திரம் பண்ணுவோம். அவர் வெளிப்படும் போது அவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுத்தும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர்.